நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து. உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நெந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். கர்த்தருடைய மாபெரும் அன்பை இங்கே பார்க்க முடியும். கர்த்தர் எவ்வளவு நேசிக்கிறார்னு கேட்டிங்கன்னா, அவருடைய நேசத்துக்கு நீங்கள் வரமுறையே வைக்க முடியாது. எந்த அளவுக்கு நேசிக்கிறார்னா, உங்களை சுத்தமாக்குறதுலேருந்து எல்லாத்தையும் பண்ணி, இது வரைக்கும் நீங்கள் பட்ட அவமானங்கள் இருக்குது. நீங்கள் கையில் காசு இல்லாமல் வாழ்க்கையில் வாழ்வாதாரங்களை இழந்து ஒன்றுமே இல்லாத நிலைமையில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ, அதுக்கு எவ்வளவு மோசமான வார்த்தைகளையும் மக்களிடத்தில் நீங்கள் சந்தித்தீங்களோ எல்லாத்தையும் மாற்றுவீங்கிறார். அந்த அளவுக்கு உங்கள் மேலே கவனமாக இருக்கிறார். நமக்கு என்ன யோசனைன்னா, சில சமயம் பட்னி பசி பஞ்சம் போகும்போது கர்த்தர் நம்மளை மறந்துட்டார், நம்மளை கைவிட்டுட்டார்னு யோசிக்கணும். கர்த்தர் நம்மளை கைவிட்டுட்டார்னா, இல்லை விட்டுடுவார் அப்படின்னா, நமக்காக எதுக்கு உயிரியை கொடுக்கணும். அவர் உயிரை கொடுத்ததனுடைய நோக்கமே என்னன்னா, நம்மளை என்னைக்கும் கைவிடக்கூடாதுன்னா. சிலுவையில் இயேசுவை கைவிட்டதனுடைய நோக்கமே என்னன்னா, நம்மளை எப்பயுமே கைவிடக்கூடாதுன்னு தான். அதனால தான் கர்த்தர் வாக்கு பண்ணும்போது எப்படி சொல்கிறேன், நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கைவிட மாட்டேன்னு என்ன அர்த்தம்னா, எந்த சூழ்நிலையும் உன்னை பிடிச்சி பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பேன். மலையோ மேடோ பள்ளமோ தண்ணியோ எதுலன்னாலும் சரி, கைவிடாதபடி நம்மை கரம் பிடித்து பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிறவர் தான் நம்முடைய தேவன். அதனால இன்றைக்கு நமக்கு வாழ்க்கையில் சந்திக்கிற சூழல்கள் ஒருவேளை நம்மை பயமுறுத்துவதை போல இருந்தாலும், ஒருவேளை நம்ம சூழ்நிலைகள்லாம் நமக்கு எதிர்மறையாக இருந்தாலும் ரொம்ப பயந்து வாழ்க்கையில் நிற்க வேண்டிய கிடையாது. கடந்த வாரம் வரைக்கும் ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு வந்தோம். இடம் பார்த்தா, உங்கள் தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நம்முடைய இடத்துல நாம் குடியிருக்கிறதே பிரச்சனை. நிறைய சமயத்தை இடம் மாதிரி தான் இருக்கணும். கர்த்தர் சொல்கிற, நீ எங்கே இருந்தாலும் சரி, உன் இடத்துல உனக்கு நான் கொடுத்த தேசத்தை வாக்கு பண்ணின இடத்துல இருப்பார். ரொம்ப எளிமையாக சொன்னால், நான் உனக்கு ஒன்றை வாக்கு பண்ணியிருந்தால் அந்த வாக்கு பண்ணின இடத்தில், வாக்கு பண்ணின தேசத்தில் நீ குடியிருப்பாய். அதில் கர்த்தர் உறுதியாக இருக்கிறார். ஒருவேளை இந்த சென்னை பட்டணத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்த வாக்கு பண்ணியிருக்கிறாரு, ஒரு வீட்டை வாக்கு பண்ணியிருக்காரு, ஒரு வாழ்க்கையை வாக்கு பண்ணியிருக்கிறார், ஒரு ஊழியத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார், ஒரு தொழிலை வாக்கு பண்ணியிருக்கிறாருன்னா கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அதில் நீங்கள் இருப்பீர்கள், அதை உறுதி செய்வார். நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள் அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் என் ஜனமாக இல்லையா அப்படிங்கிறது கிடையாது. என் ஜனங்கிறதே மறந்துட்டு இருந்துட்டீங்க. இனிமேல் நீங்கள் என் ஜனம் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன். 28 அப்படிதான் சொல்ல, நான் உன் தேவனாக இருப்பேன், நீ என் ஜனம், நான் உன் தேவன். அப்படின்னா உன்னை வழி நடத்துகிற, உன்னை போஷிக்கிற, உனக்கு போதிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்து என்ன சொல்றாருன்னா, உங்கள் அசுத்தங்களையெல்லாம் நான் நீக்கி உங்களை ரட்சிப்பேன். போன வாரத்தில் பார்த்தோம், ஒரு ஊழியக்காரன் மொத்த உருவமே பாவத்தின் முழு உருவமாய் வந்து நிற்கிறான். முழு உலகத்தினுடைய, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து வீசும்படியாய் முன்னால் நிற்க வேண்டிய பிரதான ஆசாரியனாகிய யோசுவா முழு பாவத்தில் நிறைந்தவனாய் வந்து நிற்கிறான். கூடயே ஒருத்தர் குற்றம் சாட்டுறதுக்கு ஒருத்தர் வந்து நிற்கிறான். எப்பயுமே பிசாசு நம்முடைய பாவங்களை சுட்டி காட்டி நம்மை குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். ஆனால் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிட்டு இருப்பார், சுத்தமாக்கிட்டே இருப்பார். அவன் குற்றம் சாட்ட நம்மளை சுத்தமாக்கி கொண்டே இருப்பார். இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா, யோசுவா என்னை சுத்தமாக்கும் என்று போய் கர்த்தர்கிட்ட போய் சேர்க்கல, கேட்கவும் துணிவில்லை. ஆனால் கர்த்தர் முன்னாடி போய் நிற்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம், நான் எங்கே போகிறது, நான் பாவம் செஞ்சுட்டேன், பாவியாக இருக்கிறேன், பாவத்தில் மொத்தமாக உருவாகமாக இருக்கிறேன். ஆனாலும் நான் போய் சேர வேண்டிய இடம் கர்த்தருடைய பிரசன்னம். என்னை அங்கே போனால் தான் என்னை அவர் சுத்தமாக்க முடியும். அவர் இல்லாட்டினா என்னை சுத்தமாக்க யாரும் முடியாது. என்னை குற்றம் சாட்டுவதற்கு தான் சுற்றி 1000 பேர் இருப்பாங்க. எனக்கு நன்மை செய்யும்படி, எனக்காக பரிந்து பேசும்படி, எனக்கு பட்சத்தில் நிற்கும்படி ஒருத்தர் இருக்க மாட்டார். அப்படின்னா ஒரு ஆள் ஒருத்தர் இருப்பார்னா தேவன் மட்டும்தான். குற்றத்தை கண்டுபிடிச்சு குற்றம் சொல்கிற கூட்டம் நிறைய. ஆனால் அவங்ககிட்ட நல்லதை பார்த்து உங்களை நல்லதை காமிச்சு உங்களை பாராட்டுறது காட்டுறது மிகவும் கம்மி. குடும்பத்தில் கூட கிடையாது. எல்லார்கிட்டையும் ஒரு சில திறமைகள் இருக்கும். அவள் திறமைகளை பாராட்டுவதை விட அவளுக்கு இருக்க குறைகளை சுற்றி காட்டுகிறது தான் அதிகம். ஏன்னா மனுஷன் பாவத்தில் விழுந்ததுலேருந்து பிசாசுடைய தன்மையும் சுபாவமும் உள்ள வந்துருச்சு.
மற்றவங்க கீழே விழுந்து அடிபட்டான்னா உட்காந்து ஒவ்வொன்று சிரிப்பாங்க. மற்றவங்களுக்கு பாதிப்பு வந்தால் சிரிப்பாங்க, எனக்கு அப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க. ஏன்னா மனுக்குளம் முழுவதும் பாவத்தின் தன்மையினால் கரைப்பட்டு போயிடுச்சு. அது சுபாவ மனுஷனை பாதிச்சிருக்கு. ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கும் கூட அப்பப்போ சுபாவ மனுஷனுடைய புத்தி வந்து மற்றவருடைய குறைகளை சுற்றி காட்டுவதும் மற்றவருடைய மோசமான காரியங்களை நாம் செய்கிற நன்மைகளை பார்க்க முடியாத ஒரு கண்களே கிடையாது. அதனால இயேசு சொல்லுகிறார், உன் கண்ணு இருக்கிற உத்தரம்னா பில்லரை, பெரிய தூணை, இவ்வளோ பெரிய தூணை கண்ணில் வச்சுக்கிட்டு அவன் கண்ணுக்கு தூசி எடுத்து போகிறேன், டஸ்ட் எடுத்து போகிறேன்னு சொன்னேன்னு அர்த்தம். தூண் எவ்வளோ பெருசு, டஸ்ட் எவ்வளோ பெருசு. டஸ்ட்டு திருந்த தூசி, சின்ன தூசி வந்தால் கண்ணில் உறுத்தும். ஆனால் நீ என்ன, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ கண்ணில் பெரிய தூணே வச்சுருக்க, அது உனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ என்ன பண்ணுற, அவன் கண்ணுக்கு டஸ்ட் எடுத்து போடலாங்கிற. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, முதல்ல உன் கண்ணு தெளிவாக இருந்தா நீ பார்க்குறதெல்லாம் தெளிவாக இருக்கும். உன் கண்ணு தப்பாக பார்த்துச்சுன்னா பார்க்குற பார்வை ஃபுல்லாக தப்பாக தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எளிமையாக சொல்லணும்னா, நீ கரெக்டாக இல்லைன்னா உன் பார்வையே தப்பாக தான் இருக்கும். யார் அதிகமாக சந்தேகப்படுவாங்க? சந்தேகமான ஆள் தான் சந்தேகப்படுவாங்க. அவங்க வாழ்க்கையே சந்தேகமான ஒரு சூழ்நிலையில் போயிருக்கணும், இல்லை கெட்டதெல்லாம் கேட்டு புத்தி கெட்டு போயிருக்கணும். அதாவது அவங்க நடந்துச்சு, இங்கே நடந்துச்சு, அவனுக்கு நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, ஆனால் இதுவும் நடந்துருமோ, இவனுக்கு பண்ணிடுவான், இப்படியே யோசிக்கக்கூடிய மனநிலை இருக்கிறவர்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஒரு அடிப்படையில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, மற்றவர்களிடத்துல எப்போ நன்மையை பார்த்து நீங்கள் பாராட்டுகளாய் மாறுவீர்களோ அப்போதான் கர்த்தருடைய குணம் உங்களுக்கு தான் இருக்குன்னு அர்த்தம். கர்த்தருடைய குணம் உங்கள்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. கர்த்தருடைய குணம் என்ன? நிறைய விஷயங்களை ஈவன் நம்ம வாசிச்ச சில விஷயங்களை பார்த்தா, இந்த வருஷம் வாக்குத்தத்தங்களே பார்த்தீங்கன்னா கூட, உங்ககிட்ட எல்லாம் பிடிச்சிருக்கு, ஆனாலும் உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு, அதை வந்துட்டு நீ சரி பண்ணிக்கிட்டேன்னா நீ பெரிய ஆளாயிரும். சபைகளுக்கு சொல்லும் போது தான் பாருங்க, எல்லா சபைகளும் அன்மையாக சொல்லுகிறா. சில சமயம் சபையை சொன்னால், நீ ஆதியில கொண்டு இருந்த அன்பை விட்டா என்று உண்மையில் எனக்கு குறை இருக்குது, வருத்தப்படுறேன். ஓ, இதை இப்படியெல்லாம் முன்னாடி நல்லா பண்ணிட்டு இருந்த பிள்ளை தானே, ஏன் இப்போ பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறது வேற. நீ எப்பயுமே பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? எப்பவுமே பண்ணுறதில்ல, இப்பயும் பண்ணுறதில்ல, விட்டு அன்னைக்கும் பண்ணல, இன்றைக்கும் பண்ணலை, அன்னைக்கும் கேட்கல, அன்னைக்கு கேட்கல, இல்லை இன்றைக்கும் கேட்காத, இப்படி தான் பதில் வருமே ஒழிய, நம்ம ஒன்று நல்லா செஞ்சுட்டு இருந்தோம், அதை செய்தெல்லாம் விட்டுட்டோம் அப்படிங்கிற உணர்வே வரவே. கர்த்தர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பாராட்டுவார். நிறைய இடங்கள்ல விழுந்து போன ஒரு மனுஷன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறான். விழுந்து போன மனுஷன் தான் பெரிய ஐஸ்வர்யவான், அவனை எல்லாம் முடியும். இயேசு கிட்ட வரா, நித்திய ஜீவனை பெறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். இயேசு எளிமையாக சொல்றாரு, நித்திய ஜீவனை பெற வேண்டும்னு சொன்னால் கட்டளைகளை கை கொள்ளுகிறான். அவன் சொல்றான், நான் சின்ன வயசுலேருந்தே கை கொள்றேன். சின்ன வயசுலேருந்தே கை கொள்றது சொன்னா அவனுக்கு தெரியல. உண்மையில் அவன் நினைக்கிறான், 10 கட்டளையில் கரெக்டாக கை கொண்டுகிட்டு இருக்கிறேன், ஆகவே நான் பரலோகத்துக்கு தகுதியான ஆளுன்னு அவன் நினச்சிட்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, அவனுக்குள்ள இச்சை இருக்குது, அதாவது இச்சைன்னா ஆசை இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சரி, எல்லாத்தையும் இன்னும் பூரணமாக இருக்கணும்னா உன்னுடைய இதெல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடுத்துட்டு என் பின்னாடி வாங்கிறான். அப்படின்னா இயேசுவை பின்பற்றினா தரித்திரனா மாறினா தான் போக முடியுமான்னா, அவன் ஐஸ்வர்யவானா இருக்கிறான், அவனுடைய ஆசை அவனுடைய ஐஸ்வர்யத்தை பற்றி இருக்குதுங்கிறது அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? கர்த்தர் அவன் வாழ்க்கையில முதலிடத்துல இல்லை, அவனுக்கு இருக்கிற ஆஸ்தி தான் அவனுக்கு முதலிடத்துல இருக்குன்னு புரிய வைக்கணும். அதுக்காக கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விட்டு தரித்திரனுக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வான்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவனுடைய மனசு என்ன சொல்றது? இவ்வளவு பெரிய ஆஸ்தியை விட்டுட்டு இவரை பின்னாடி விட்டுவார், எனக்கு என்ன லாபம்? இவரை பின்னாடி போனா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? அது கேட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பேதுரு கேட்கிறான், ஆண்டவரே, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கர்த்தர் சொல்றாரு, இன்மையிலே நீ சகோதரனையாவது சகோதரியாவது தாயையாவது உறவுகளை என்னெல்லாம் விட்டு ஆஸ்திவாது ஐஸ்வர்யத்தையாவது என் நாமத்து நிமித்தம் எனக்காக நீ விட்டேன்னா இன்மையிலே மாத்திரமல்ல, இன்மையிலே 100 மடங்கு, மறுமையிலே நித்திய ஜீவன் கிடைக்கும். அதாவது எதையாவது இழந்தா இந்த பூமியில நீ வாழ்ற வாழ்க்கையிலே 100 மடங்கு கிடைக்கும், மறுமையிலே நித்திய ஜீவனும் கிடைக்கும். நான் அப்படி கேட்கிறேன், அதை எல்லாத்தையும் விட்டு தரித்திரனுக்கு கொடுத்துட்டு அவன் கிளம்பி வர்றதுக்கு தேவனுக்கு ரெடியா இருந்திருந்தான்னா, கர்த்தர் அவனை பாராட்டுறது மட்டும் கிடையாது, அவன் எதையெல்லாம் கொடுத்தானோ அதை திரும்ப கொடுத்துருக்கான். அவரால் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துக்க முடியும். ஏன்னா அவனுடைய இருதயம் பொருளை சார்ந்தல்ல, இந்த பொருளை அவருக்கு கொடுத்த தேவனை சார்ந்து இருக்கிறது அவன் திருத்திக்கணும், அவ்வளவுதான். கர்த்தர் உங்கள்கிட்ட எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணும் போதெல்லாம் அவர் உங்கள் வாழ்க்கையில முதல் இடத்துல இருக்கிறாரா, அதுதான் முக்கியம். பாவத்துல மொத்த உருவமா நிக்கிறவனுக்கு ஒண்ணு தெரியுது, நான் எங்க போனா சுத்தமாவேன்.
நான் இன்றைக்கு நம்ம இதை கேட்குற உங்கள்கிட்ட கேட்குறேன், என் பாவங்களுக்கு குற்றம் சாட்டுகிற ஒரு மக்கள் கூட்டம் இருக்கு, அங்கே போய் பார்த்துட்டு போகிறோம்னா, இல்லை இவங்களுக்கெல்லாம் பயந்து ஒழிஞ்சுட்டு போகிறோம்னா, இல்லை என்னை குணமாக்குற, சுத்தமாக்குற, பரிசுத்தப்படுத்துகிற தேவன்கிட்ட போய் நிற்க போகிறேன். நான் தேவனை தெரிந்து கொள்வேன் என்றால் யோசுவாவை சுத்தமாக்கிறவர் நம்மையும் சுத்தமாக்குவார். யோசுவா என்கிற பிரதான ஆசாரியன் மொத்த பாவத்தில் உருவமாக இருந்தாலும் அவனுடைய எல்லாவற்றையும் சுத்திகரித்து, பாரு குற்றம் சாட்டுகிற இதே பிசாசுக்கு முன்பாக உன்னை மீண்டும் நான் மேன்மைப்படுத்தி இருக்கிறேன். இதனால இன்றைக்கு இயேசுவின் கல்வாரியின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை மீக்கி சுத்திகரிக்க வல்லமையுள்ளதா இருக்கு. அதனால பாவம் செஞ்சா ஓடி போயிடக்கூடாது. ஒருவேளை பாவத்தை செஞ்சுட்டு குற்ற உணர்வோடு நீங்க இருந்தீங்கன்னா கூட நான் சொல்லுவேன், நீங்க ஓடி ஒழியக்கூடாது, தேவன்கிட்ட வரணும். அவர்கள் பாவங்களை நீக்கி கழுவி சுத்திகரிக்க உண்மையின் மீது உள்ளவர்களாக இருக்கலாம். அப்போ உங்க பாவங்கள் உங்களை தேவனை விட்டு தூரமாக்குறது இல்லை, நாம் பாவிங்கிற உணர்வு உங்களை தேவனை விட்டு தூரமாக்குது. உணர்வை முக்கியத்துவப்படுத்தக்கூடாது, உணர்த்துகிற ஆவியானவரை முக்கியப்படுத்தினா நம்முடைய பாவங்கள் இருந்து வெளியும் வரலாம், பாவத்திலிருந்து உயர்ந்த இடத்திற்கு செல்லும்படி பறக்கவும் செய்யலாம். நம்முடைய பாவம் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு கிடையாது, தேவனுடைய பரிசுத்தமாக்குதலின் முடிவு. அதை விசுவாசிக்கிற யாரும் மிகவும் பெரியவர்களாக இருப்பார். அதை நல்லா புரிந்து கொள்ளணும். அதனால தான் சொல்றாரு, நான் பாவங்களை எல்லாம் நீக்கி கழுவி சுத்திகரித்து உன்னை புதிதாக மாற்றிடுவேன் சொல்லும்போது அதுக்கு பின்னாடி இன்னொரு வாக்கு பண்ணுகிறார். 29 பாருங்க, உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி, எசேக்கியேல் 36:29, உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி. எப்படி சொல்றாரு? உங்க மேல பஞ்சம் வராது, என்ன வரும்? கோதுமை வரும். அதுக்கு என்ன சொல்றாரு? வரவழைத்து அதை என்ன பண்ணுவாரா? பெருக பண்ணுவாங்க. இங்கே 2 விதமான வாக்கு தத்தங்களை பார்க்க முடியும். ஒன்று பரிசுத்தமாகுதல். அப்படின்னா ரொம்ப எளிமையா புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. உங்களுடைய சொந்த பரிசுத்தம் கடவுளுடைய பார்வையிலே, தேவனுடைய பார்வையை அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று அல்ல. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே படிக்கும் தேவநீதியும் அவருடைய கல்வாரியின் ரத்தத்தினாலே கழுவப்படும் கழுவுதலுமே, அந்த கழுவுதல் இல்லாவிட்டால் நீங்கள் தேவனுக்கு முன்பாய் பிள்ளைகளாய் போய் நிற்கவே முடியாது. பிள்ளைகளாய் போய் நிற்காவிட்டால் பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தில் நீங்கள் பெற வேண்டிய உரிமைகளை பெறவும். அப்ப தேவன்கிட்ட போகணும்னா அந்த பரிசுத்தத்தை அவர் முக்கியத்துவப்படுத்துகிறார். நிறைய சமயத்தில் நினைச்சுக்கிறாங்க பரிசுத்தம் தேவையே இல்லை, பரிசுத்தம் எல்லா நேரத்துலையும் தேவை, எப்ப நேரத்தில் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கணும். கர்த்தர் எல்லா பாவங்களையும் பரிகரித்துட்டார், பரிசுத்தம் தேவையில்லை. பரிசுத்தம் தேவையில்லை பைபிள்லேயே சொல்லலை. இயேசு கிறிஸ்து கூட வெளிப்படுத்தின விஷயத்தை கடைசியாக சொல்லி முடிக்கும் போது எப்படி சொல்லி முடிக்கிறார்னா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்படின்னா பரிசுத்தம் பின்னாடி இருக்கட்டும், இல்லை இருக்கிற பரிசுத்தம் போதும் அப்படியெல்லாம் சொல்லலை. பரிசுத்தம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறித்த விசுவாசம், அதை குறித்த நிச்சயம், அதை சார்ந்து கொண்டு வாழக்கூடிய வாழ்வை பற்றி பேசுகிறார். பரிசுத்தமா இருக்கியா? கர்த்தருடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தி கர்த்தருக்காக வாழ்கிறாயா? தொடர்ந்து வாழு என்று சொல்லுகிறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநீதி செஞ்சா இன்னும் கூட செஞ்சுட்டு போட்டோம். அவன்லாம் செய்யறான் நான் செய்யறேன்னு சொல்லாத. ஏனென்றால் நீ அவனை போல ஆகும்படியாக அழைக்கப்படவில்லை. கர்த்தர் உனக்கு கோதுமையை வரவழைத்து பெருக செய்வதற்காக அழைத்திருக்கிறார். உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை தேவன் வாக்கு பண்ணுகிறார். எப்படி வாக்கு பண்ணுகிறார்? உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணுவேன். 2 காரியத்திலே இங்க வாக்கு பண்ணுகிறார். 1, உங்க மேல பஞ்சம் வராது. ஆமென். என் மேல பஞ்சம் வராது, என் வீட்டுக்கு பஞ்சம் வராது, என் குடும்பத்துக்கு பஞ்சம் வராது. என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டால் என் வீட்டில் பஞ்சம் வராதுன்னா, பாவம் எங்கே ஆளுகை செய்வது அங்கே பஞ்சமும் பசியும் எல்லாமையும் வெறுமையும் தரித்திரமும் நிறைஞ்சிடும். பாவம் நம்முடைய வாழ்க்கையில பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெறவிடாமல் தடுத்து போடுகிறது. ஆகவே பாவத்தையும் வச்சுக்கிட்டு நிறைவாய் வாழ முடியும்னு நினைச்சீங்கன்னா அது அநேக சமயத்தில் சாத்தியம் இல்லாத விஷயம். கொஞ்ச நாள் அந்த கிருபையில ஓடிட்டே இருக்கும். அந்த கிருபையில ஓடும்போது வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயின் கிளம்புது, ஒரு ஸ்டேஷனுக்கு முன்னது கிளம்புதுன்னா கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி பிரேக் போட ஆரம்பிச்சா தான் அடுத்த ஸ்டேஷனில் நிற்கிறதுக்கு ஸ்லோவாகும். ஆனால் அந்த நிப்பாட்டின நேரத்தில் அடுத்த இடத்துக்கு போய் நிற்கிற வரைக்கும் போதில்லை. இப்போ நீங்கள் வண்டியை ஓட்டிட்டு போகிறீங்க, வேகமாக போகிறீங்க, கையிலேருந்து ஆக்சிலேட்டரில் கை எடுத்துட்டீங்கன்னா அல்ல கால் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் தூரம் போய் தான் வண்டி நிற்கும். ஏன்னா அது வரைக்கும் அந்த உந்து சக்தியில் போயிட்டு இருக்கும். அந்த வண்டி தானாய் போனாலும் அந்த வண்டி தொடர்ந்து போயிட்டே இருக்காது, ஓய்வு ஒரு இடத்துல நிற்கும்.
பள்ளத்தில் போயிட்டே இருந்தாலும் தொடர்ந்து பள்ளத்தில் போயிட்டே இருக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல பள்ளம் வந்து முடிகிற இடத்துல ஒரு இடத்துல நிற்கும், இன்னும் இடிச்சுட்டாவது நிற்கும். அது வேற வாய்ப்பே கிடையாது. ரைட்டா? அப்படின்னா தேவன் கிருபையிலே கொஞ்ச காலம் அந்த சந்தோஷத்தில் தொடர்ந்து வாழ்வதற்கு உதவி செய்வார். அந்த சந்தோஷத்திலே நீங்கள் வாழ்ந்தெல்லாம் நினைச்சா அநேக சமயத்தில் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளும். எல்லாம் தான் செய்யல, முன்ன மாதிரி தேவனை தேடல, முக்கியத்துவம் கொடுக்கல, தேவனை முன்னாடி வைக்கல, தேவனை நான் பற்றி கொள்ளலை, என் மனசு விருப்பப்பட்டு செய்கிறேன், ஆனால் நான் நல்லா இருக்கேன்னு நினைச்சேங்கன்னா நம்மளை நாமே வஞ்சித்துக் கொண்டு இருக்கோம். நம்மளை நாம ஏமாத்திரம் பலன் கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, உங்கள் அசுத்தங்களை நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை வரவழைக்காமல். இன்னைக்கு முக்கியமாக பார்க்க போறோம்னா நம்ம வாழ்க்கையில பஞ்சம் வரக்கூடாதுன்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் முதலிடத்துல இருக்கணும். கர்த்தர் முதலிடத்துல இருந்தா நம்ம வாழ்க்கையில பஞ்சம் வராது. எங்க பஞ்சம் வரல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது, ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது அவன் தேடி வந்தான். அவன் ஒரு இடத்துக்கு வரும்போது ஆபிரகாமின் காலத்தில் ஒரு பஞ்சம் வந்தது. ஆபிரகாம் காலத்துல ஒரு பஞ்சம் வந்தது. பஞ்சம் பிழைக்க போன இடத்துல அவனுக்கு நிறைவே தேவன் தந்தான். அங்கேயோ ஒரு பிரச்சனை வந்துச்சு. மனைவியை தங்கச்சின்னு சொன்னார், நல்ல சகோதரின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணிட்டு போனார். திரும்பவும் சொல்லுறது ஆதியாகமம் 26 ஆபிரகாமின் காலத்தில் இல்லாமல் இன்னொரு பஞ்சமும் வந்தது அப்படின்னு சொல்லுது. எப்போ? யாக்கோபின் காலத்தில், ஈசாக்கின் காலத்தில். ஈசாக்கின் காலத்தில் ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சம் ரொம்ப கொடூரமாக இருந்தது. அந்த கொடூரமான பஞ்சத்தில் பஞ்ச தேசத்தில் ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். பஞ்சம் இருக்குது, பஞ்சத்தின் தேசத்தில் வாழ்கிறாங்க, பஞ்சத்தில் இருக்கிறாங்க. ஆனால் பஞ்சம் இருக்கிற அந்த இடத்துல அந்த பூமியில் வந்து இவன் வந்து வாழ்கிறான். ஆனால் இங்கே இவனை தேவன் ஆசீர்வதித்து பெரிய ஆளாக்குறான். பஞ்சம் இவனுடைய வாழ்க்கையின் உயர்வை, இவன் வருமானத்தை, இவனுடைய உழைப்பின் பலனை தடுக்கவே முடியல. நான் என்ன சொல்வேன்னா, தேசத்தில் பொருளாதார வளர்ச்சி இல்லை, தேசத்தில் பணவீக்கம் அதிகமாகிடுச்சு, தேசத்தில் பொருளாதாரம் வந்த நிலை, தேசத்தில் வேலைகளை விட்டு நிறைய பேர் அனுப்புகிறாங்க. இந்த மாதத்தில் ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஐடி இண்டஸ்ட்ரியில் 70,000 பேருக்கு வேலை இழப்புன்னு சொல்கிறாங்க. இந்த வருஷத்தில் அப்படின்னா 70,000 பேர் வேலைக்கு இழந்தாங்கன்னா, இந்த வேலையை நம்பி வீட்டை வாங்கியிருப்பாங்க, லோனை கட்டிகிட்டு இருப்பாங்க, நிறைய பிள்ளைகளை படிக்கிறதுக்கான காரியத்தை செஞ்சு விட்டுருப்பாங்க. இப்படி நிறைய சவால்கள் மத்தியில் இருக்கும்போது இந்த 70,000 பேர் எங்கே போய் வேலை தேடுவாங்க, எப்படி வாழ்வாங்க அப்படிங்கிற நிறைய வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்த வேலை இழப்புகள் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்படிப்பட்ட பாதிப்புகள் வரும்போது நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன், கர்த்தரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைவிடாது. பஞ்சம் இருக்கும், பஞ்சத்தின் மத்தியிலும் குறைக்க வைப்பார், வாழ வைப்பார். குறைவு இருக்கும், ஆனாலும் குறைவுகள் மத்தியில் நிறைவா இருக்கும். பாருங்க, பஞ்ச தேசத்துல ஈசாக்கு ஆசீர்வாதமா தான் வாழ்ந்தான். அவன் பட்டி பசியா இல்லை. தேசம் பஞ்சத்தில் இருக்கு, ஆனா நம்ம வீட்டுல பஞ்சம் இல்லை. தேசத்துல பஞ்சம் இருக்குது, ஆனா இவன் வீட்டுல பானையில சாப்பாடு இல்லாம, அரிசி இல்லாம, பருப்பு இல்லாம இல்லை. அப்ப இவனுக்கு என்ன வேணுமோ அது கர்த்தர் கொடுத்துருக்கிறான். யோசேப்பு ஈசாக்கின் காலத்துல பஞ்சம் வந்தது. அதாவது ஆபிரகாமின் காலத்துல பஞ்சம் மாதிரியே ஈசாக்கின் காலத்துல பஞ்சம் வந்தது. பஞ்சம் வராமலும் கிடையாது. யாக்கோபின் காலத்திலையும் பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்தது எப்படி பஞ்சம்னா, அவன் வாழ்ந்துட்டு இருக்க கடைசி வாழ்க்கை முடிய போற காலத்துல யோசேப்பு வாழ்ந்து கொண்டிருக்கப்போ மிகப்பெரிய பஞ்சம், பொழைக்க வழி இல்லை. போய் அங்கே போய் எகிப்துல போய் சாப்பாடு வாங்கிப்பாங்கன்னு பசங்களை அனுப்புறாரு. யாக்கோபு வயசான காலத்துல அவரும் வாழ்க்கையில் பஞ்சத்தை சந்தித்தார். ஆபிரகாம் பஞ்சத்தை சந்தித்தார், ஈசாக்கு பஞ்சத்தை சந்தித்தார், யாக்கோபும் பஞ்சத்தை கடைசியில் சந்தித்தார். யோசேப்பு அந்த பஞ்ச தேசத்தில் வாழ்ந்தார். ஆனால் இந்த பஞ்ச சூழ்நிலையிலே தேசத்தையே போஷிப்பதற்கு தேவையான ஆகாரத்தையும் அவன் சேர்த்து வைக்கும்படியாக யோசேப்பை முன்னாடியே கொண்டு வைத்தார். சொல்றாரு, ஜீவரட்சணையும் செய்யும்படி என்னை முன்னாக தேவன் இங்கே அனுப்பி வைத்தார். உங்களெல்லாம் உயிரோட காப்பாற்றுறதுக்கு, உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு, இந்த தேசத்துல ஆகாரத்தை பத்திரப்படுத்துவதற்காக என்னை தேவன் முன்னாடியே அனுப்பி வைத்தார் சொல்றான். அப்படின்னா கர்த்தர் நம்ம எதற்கு வைத்திருக்கிறார் என்ற நிச்சயம் நமக்கு நல்லா தெரியும். கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிற நோக்கம் இங்க நல்லா கர்த்தர் கவனிச்சு பாருங்க. எல்லா இடத்துலையும் பஞ்சம் இருந்தது. பஞ்சம் இல்லாத, பஞ்சத்தை சந்திக்காத கர்த்தர். நான் ஆபிரகாமின் தேவனும் அப்படிதான் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன்னு சொல்லுகிற அந்த தேவன்
நான் உங்கள் முற்பிதாக்களாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொல்கிறவர். இந்த 3 பேரும் பஞ்ச தேசத்துல வாழ்ந்தாங்க. பஞ்சத்தை பார்த்து இருக்கிறாங்க. பஞ்சத்தை பார்த்து பஞ்சத்துல அழிஞ்சு போகல. பஞ்சத்திலையும் அவள் கடந்து வந்து நன்றாய்த்தான வாழ்ந்தாங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இந்த ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமான இவர் உங்களோடு இருந்தால், பஞ்சத்திலே நீங்கள் இருக்க வேண்டிய சூழல் வந்தாலும் பஞ்சத்தையும் நீங்கள் கடப்பீர்கள். இந்த பஞ்சமான சூழ்நிலையிலும் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். உங்களுக்கு குறைவுபடாதபடிக்கு கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பஞ்சம் வந்துருச்சு, குறைவு வருது, வேலையில் இழப்பு வருது, வருமான குறைவுகள் ஆகுது, வாழ்வாதாரம் கெட்டு போகுது, நான் எப்படி வாழ போறேன் அப்படின்னு இதை பார்த்து பயப்படாதீங்க. தேசத்தின் சூழல்களை எல்லாம் மாற்றி அமைக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதனால சூழலை பார்த்து பயப்படுறதில்ல, சூழ்நிலைகளை மாற்ற வல்லவரை விசுவாசித்து வாழணும். பஞ்ச தேசத்திலும் உங்களை பிழைக்க வைக்கிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஆகவே பஞ்சம் உங்க வாழ்க்கையில பாதிப்புகளை கொண்டு வராது. இப்படி சொல்லுவேன், பஞ்சம் பக்தர்களை ஒன்று பாதிக்காது. பஞ்சம் பக்தர்களை பாதிக்காது. பஞ்ச தேசத்திலும் பக்தர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளலன்னா பஞ்சத்தை பார்த்து பயப்படுவீர்கள், பஞ்சத்தை பார்த்து திகைப்பீர்கள். பஞ்ச வாழ்க்கை எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு போயிருமான்னு கர்த்தர் சொல்றாரு. உன் பாவம், உன் அக்கிரமம், உன் அநியாயங்கள், உன் தேவனுக்கு தேவனற்ற வாழ்க்கை முறை, தேவனையை இழந்து வாழ்கிற வாழ்க்கை முறை உன் வாழ்க்கையிலே பசியை, பட்டினியை, பஞ்சத்தை வருவிக்கும். நான் உன் அசுத்தங்களை எல்லாம் குணமாக்கி உன்னை சுத்தமாக்கி உன்மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல், அப்படின்னா உன் மேல பஞ்சத்தை வரவிட மாட்டேன். பஞ்சம் வந்தாலும் தடுத்து நிறுத்துவேன். அவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய பஞ்சங்களை சந்தித்தார்கள். தேசத்தின் பஞ்சம் பயங்கர கொடூரமா இருந்திருக்குது. எலியாவின் காலத்தில் பஞ்சம் கொடூரமா இருந்திருக்கு. எசேக்கியா ராஜாவா இருக்கிற எசேக்கியா ராஜாவின் காலத்திலே பஞ்சம் கொடிதா இருந்திருக்குது. ஆக மொத்தம் கொடிதான பஞ்சங்களை சந்தியாதவனும் கிடையாது. சொல்ல போனா பஞ்சம் அதிகமாக இருந்தபடியால் பிள்ளைகளை கூட கொண்டு சாப்பிடுவதற்கு ரெடியா இருக்கிற மோசமான ஒரு வாழ்க்கை சூழல் கூட இருந்தது. ஆனால் கர்த்தர் ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றினார். கர்த்தரால் செய்ய முடியாதது, மாற்ற முடியாதது, செயல்பட முடியாது கிடையாது. எங்கெல்லாம் நீங்க பாருங்க, எப்பெல்லாம் பஞ்சம் எப்பெல்லாம் வந்ததோ அப்பெல்லாம் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, பஞ்சம் வந்த காலத்தில் எல்லாம் மக்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும் என்று கூப்பிட்டார்கள். கூப்பிட்ட அவர்களை கர்த்தர் கைவிடலை. அவர்களை போஷித்தார். அவளை குறைவுகள் இல்லாதபடிக்கு பார்த்து கொண்டார். நான் இன்றைக்கு சொல்கிறேன், கர்த்தரை விசுவாசித்தால் பஞ்ச சூழலில் நீங்கள் இருந்தாலும் பஞ்சத்திலும் நீங்கள் பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்க வீட்டில் பஞ்சம் இருக்கா? ஏனென்றால் கர்த்தர் சொல்றான், பஞ்சத்தை உண்மையில் கட்டளையிட மாட்டேன்னு இருக்கிறார். ஒருவேளை தேசமே பஞ்சத்தில் இருந்தாலும், தேசம் பாவத்த நிமித்தமாய், தேசத்திலே ரத்தம் சிந்தப்படுவது நிமித்தமாய், பரிசுத்தமுள்ள சாதாரணமான சாமானிய மக்களுடைய ரத்தம் சிந்தப்படுவதனால் தேசமே சாபத்திற்குள்ளாக போய் தேவனை மறந்து தேவனை தேடாமல் இருந்து தேவனை பகைக்கிறவர்களாய் மாறி போயிருந்தாலும், நான் சொல்றேன், அது நிமித்தம் தேசத்திலே சாபமே மொத்த உருவமாய் சூழலை மாறி இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய கல்வாரியின் ரத்தத்தினாலே சுத்திகரிப்பார். தேசத்தை பாதுகாப்பார். தேசத்தின் மனுக்குலத்தை காப்பாற்றுவார். கர்த்தர் சொல்றாரு, 10 நீதிமான்கள் இருந்தாலும் தேசத்தை அழிக்க மாட்டார். நான் சொல்றேன், 10 நீதிமான்களாக தேசத்தில் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த கோடிக்கணக்கான நீதிமான்களின் நிமித்தம், கல்வாரி சிலுவையும் அவர் ரத்தத்தையும் விசுவாசிக்கிற மக்கள் நிமித்தம் இந்த தேசத்தை அனுகிரகம் செய்யாமல், காப்பாற்றாமல், பாதுகாக்காமல், ஆசீர்வதிக்காமல் இருப்பாரோ பஞ்சத்தை தேசத்திலிருந்து நீக்குவார். ஒருவேளை இன்னைக்கு வாழ்க்கையும் சூழலும் பசியும் பட்டினியுமாய் கஷ்டமான சூழலில் நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் கூட, இருக்கிறதே பெரிய ஒரு மோசமான ஒரு பஞ்சம் என்ன தெரியுங்களா? ஒரு பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பஞ்சம் எப்படிப்பட்ட பஞ்சம்னா, ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம். ஆனால் நம்ம அதை பற்றி தெரியாமல் நம்ம இருக்க முடியாது. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம். கர்த்தர் ஒரு பஞ்சத்தை அனுப்புவார். பஞ்சத்தை கட்டளையிட மாட்டேன்னு சொன்னவர் ஒரு பஞ்சத்தை அனுப்புவார். எந்த பஞ்சத்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. பஞ்சம்னு சொல்லும்போது சாப்பாட்டுக்கு, வஸ்திரத்துக்கு, ஆகாரத்துக்கு, தேவையான பொருளாதாரத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய சூழலெல்லாம் கட்டளையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு பஞ்சம் வரும். என்ன பஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் பக்கம் 1070, பேஜ் நம்பர் 1070, 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 1070, பேஜ் நம்பர் 1070, ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 8வது அதிகாரம் 11, 12. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும்.
ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிற தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு உட்கார்ந்துருக்கீங்க, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க. கர்த்தருடைய வார்த்தையை இந்த ரெக்கார்ட் பண்ணுறோம், யூடியூப்ல போடுறோம். இந்த யூடியூப்ல அநேகர் கேட்பாங்க, அது அவருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை ஒரு நாள் ஒன்று வரும், அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னா கர்த்தருடைய வார்த்தையவே கேட்க முடியாத ஒரு பஞ்ச காலம் உங்களுக்கு வரும்னு சொல்றாரு. அந்த காலத்தை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. கவனிச்சு பாருங்க, 2 சொல்றாரு, ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, இதோ நான் தேசத்தின் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். கண்டிப்பா அனுப்ப வைக்கிறார், வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிற தாகமும் அல்ல. தண்ணி கிடைக்கல அங்கிற பஞ்சமும் கிடையாது, ஆகாரம் கிடைக்கல அங்கிற பஞ்சமும் கிடையாது. என்ன சொல்றாங்க? ஆகாரம் கிடைக்கலங்கிற பஞ்சமும் இல்லப்பா, தண்ணி கிடைக்கலங்கிற பஞ்சமும் இல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன். கர்த்தருடைய வார்த்தை கேட்க கிடைக்காத ஒரு பஞ்சம் சீக்கிரமாய் வருகிறது. நான் இன்னைக்கு சொல்றேங்க, பஞ்சம், இந்த பஞ்சம் கண்டிப்பா சீக்கிரமா வரும். நாள் மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வரும்போது கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்படக்கூடாது என்று தடை செய்யப்படலாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னு சில கேட்க முடியாமல் போகலாம். சீனா போன்ற நாடுகளிலே கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்க கூடாது எவ்வளவு தடை செய்தார்கள். அண்டர் கிரவுண்ட்ல போய் அங்கங்க கூடி ஆராதிக்கிறவர்களாய் கிடைக்கிற ஒரு வேதத்துல ஒரே ஒரு பேப்பர் கிடைச்சா அந்த வசனத்தை கொண்டு வந்து தியானித்து அதை விசுவாசித்து அதை சொந்தமாக்கி கொண்டு கடினமாய் போராடி விசுவாசித்து வாழ்ந்த மக்கள் இருக்கிறார்கள். தென்கொரியா, வடகொரியா, தென்கொரியா போன்ற நாடுகளிலே இந்த வசனம் கிடைப்பதற்கு அரிதாக இருந்தது. கஷ்டப்பட்டு படிப்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தை தேடுவதற்கு, விசுவாசிகளாக கூடி ஆராதிப்பதற்கு முடியாத காலம் வந்தது. என்றும் அந்த காலங்கள் இங்கேயும் வராதுன்னு சொல்லவே முடியும். தேசம் எப்படிப்பட்ட நிலைமையில போயிட்டு இருக்கு அப்படிங்கலாம் சொல்றதில்ல. கர்த்தரே சொல்றாரு, அப்ப நான் ஒரு பஞ்சத்தை அனுப்புவேன். இந்த பஞ்சம் எப்படின்னா சாப்பாடு கிடைக்கலங்கிற பஞ்சம் கிடையாது, தண்ணி கிடைக்கலங்கிற பஞ்சம் கிடையாது, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத ஒரு பஞ்ச நாள் வருது. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத ஒரு பஞ்ச நாள் வருது. ஆர் யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் இட்? அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு சின்ன குழந்தைகளை வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்கன்னு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸோ விபிஎஸ்ல டீச்சர்ஸோ சொல்லி கொடுக்குறாங்க. எதுக்கு? அந்த வசனம் உள்ளத்தில் இருந்தா, உள்ளத்தில் இருக்கிற வசனம் அவளை காப்பாற்றும், உள்ளத்தில் இருக்கிற விசுவாசம் அவளை காப்பாற்றும். சப்பா நான் பேத, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு எழுத தெரியாது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறீர்களே, இருதயத்தில் பத்திரப்படுத்துங்கள். எதை சொல்லி விசுவாசிக்கிறீர்கள், எதை சொல்லி அறிக்கையிடுகிறீர்கள், எந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறீர்களோ அது உங்கள் உள்ளமாய், வாழ்க்கையாய், உங்களுடைய ரத்தத்தோடு ரத்தமாய், சரீரத்தோடு சரீரமாய், அவயத்தோடு அவயமாய், எண்ணங்களோடு எண்ணமாய், ஆவியோடு ஆவியை கலந்து போகட்டும்னு சொல்றேன். நீங்க பெருசா படிச்சிருந்தா தான் பைபிளை பத்தி தெரிஞ்சுக்கணும், பெருசா படிச்சிருந்தா தான் அந்த பைபிளை பத்தி தியானிக்க முடியும், மனப்பாடம் பண்ணிக்க முடியும் கிடையாது. கர்த்தருடைய ஆவியான உங்களுக்குள்ள இருந்தால் ஒருத்தர் உங்களுக்கு போதிக்கலனாலும் சகலத்தையும் அவர் உங்களுக்கு போதிப்பார். நாள் ஒன்று வருது, இந்த வேதத்தை கையில் சுமக்க முடியாத நாள் வரும், ஆலயத்தில் கூடி ஆராதிக்க முடியாத நாள் வரும், வேதத்தை கேட்க முடியாத பஞ்ச நாள் வரும். அந்த நாள் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்பாக இராதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகைக்கு முன்பாக வேதத்தை கேட்க முடியாத பஞ்ச நாள் ஒன்று வரும் என்று சொன்னால் அந்த நாள் எப்ப வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக் கொள்ளுங்க. ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள சொல்லி யூஸ் தி பெஸ்ட் டைம் தட் இஸ் அவைலபிள். ஆனால் அந்த காலையில் ஒரு ஆராதனை, உண்மையிலே சொல்ல நம்ம நடத்துகிற ஆராதனை கிடையாது. காலையில் ஒரு ஆராதனை, சாயங்காலம் ஒரு ஆராதனை நடத்தணும், வாரத்துக்கு இடையில சில ஆராதனை நடத்தணும், கர்த்தருடைய வார்த்தையை விரிவாக போதிக்கணும், எல்லா ஆராதனையும் கலந்து கொள்ளணும். நான் சும்மா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போய் அட்டன் பண்ணுவேன், ஒரு நாள் எனக்கு வசனம் கேட்டால் போதும்னு இன்னைக்கு திருப்தி பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள், நான் சொல்றேன், ஒரு நாள் வரும் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்க ஆசைப்படுவீர்கள், ஆனால் போதிக்கிறவன் ஒருவன் இருக்க மாட்டான், கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது. ஐயோ எனக்கு யாராவது கர்த்தருடைய வசனத்தை சொன்னா நல்லா இருக்குமே அப்படிங்க நினைப்பீங்க. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்க முடியாத ஒரு நாள் வரும். அந்த நாள் மிக மோசமான நாளா இருக்கும். பாருங்க, அடுத்த வசனத்தை சொல்றாரு, ஆமோஸ் 8வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள்.
நீங்க ரெடியா இருக்கீங்க, ஃப்ளைட்டை எடுத்து இந்த கண்ட்ரில ஒரு கண்ட்ரிக்கு போய் அட்டன் பண்ணலாம், சர்ச்சு ஒரு ஆராதனை அட்டன் பண்ணலாம் நினைச்சீங்கன்னா இந்த கண்ட்ரில அந்த கண்ட்ரிக்கு போனாலும் அந்த கண்ட்ரின்னு கேட்க முடியாது. நான் சொல்றது யூடியூப்னு சொல்றோம், இது எந்த நிமிஷத்திலும் முடக்கப்படலாம். இந்திய தேசத்துல இந்த சமூக வலைத்தளம் மொத்தமா மூடிடுவாங்கன்னு வச்சுக்காங்க, என்ன பண்ண முடியும்? வசனத்தை கேட்க முடியுமா? அமெரிக்காவில் மூடிடுவாங்க, கேட்க முடியுமா? எந்தெந்த நாடுகள் அனுமதிக்கிறதோ அதுக்கு தான் கேட்க முடியும். அனுமதிக்கப்பட முடியாத இடத்துல அனுமதிக்காத நாட்டில் எந்த சமூக வலைத்தளத்தையும் உபயோகிக்க முடியாது. நான் என்ன கேட்கிறேன், இவைகள் எல்லாம் இருந்தாலும் இவைகள் இந்த தேசத்தில் பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு சட்டம் வந்தால் யாரும் கேட்க முடியாது. அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு உங்கள் உள்ளத்தில் பதித்து கொண்டால், உன் வசனத்தை உன் இருதயத்தில் எழுதி உன் கற்பனைகள் உன் கண்களுக்கு முன்பாக வை, அப்பொழுது இந்த பார்வை விட்டு நீங்காது இருக்கும் என்று கர்த்தர் ஏன் சொல்றாருன்னா, ஒரு நாள் வரப்போது அந்த நாள்ல வந்து பஞ்சத்தையே கட்டளையிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன தேவன் ஒரு நாள் பஞ்சத்தை அனுமதிப்பார். அந்த பஞ்சம் என்ன பண்ணுன்னா, சாப்பாட்டு குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, தண்ணீர் பஞ்சத்தினால் உண்டாகிற பஞ்சம், தண்ணீர் குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, வசனத்தை கேட்க முடியாத ஒரு பஞ்சம் வருகிறது. அந்த வசனத்தை கேட்க முடியாத பஞ்ச நாளிலே நான் எப்படி வாழ போறேன்? அந்த வசனம் கிடைக்காத பஞ்ச நாளை நான் எப்படி சந்திக்க போறேன் அப்படின்னா, நான் இன்னைக்கு சொல்லுவேன், இன்றைக்கு எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கிறீர்களோ, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்கிறீர்களோ, கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் பதித்துக் கொள்கிறீர்களோ, அது இன்னைக்கு இல்லை நாளைக்கு உதவி செய்யும். இது எப்படின்னா, பேங்க்ல டெபாசிட் இன்னைக்கு போட்டு வச்சா இல்ல சேமித்து வைத்தால் நாளைக்கு உங்களுக்கு அது உபயோகப்படுமே. அப்படி அந்த பொருள் கூட உங்களுக்கு உதவுமான்னு சொல்ல முடியாது. பேங்க்ல போட்டு வைக்கிறாங்க, பேங்க்ல காசு இருந்தவங்க கொரோனா சமயத்துல யாருமே காசு எடுக்க முடியல, கையில பேங்க்ல காசு இருந்தது, காசு எடுக்க முடியல, அவசரத்துக்கு உபயோகிக்க முடியல. என்கிட்ட 500 ரூபா நோட்டு இருக்கு, 2000 ரூபா நோட்டு இருக்குன்னு சொன்னாங்க, யாரும் யூஸ் பண்ண முடியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் கையில எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் ஒரு நாள் வரும் நீங்கள் பயன்படுத்தவே முடியாமலும் போகும். அது உபயோகமற்ற எல்லா காகிதங்களை போல இதுவும் ஒரு காகிதம், ஒரு உலோகத்தை போல இதுவும் ஒரு உலோகம் அப்படின்னு சொல்ற மாதிரி கூட மாறும். நீங்க வச்சிருக்க காயினும் செல்லாம போயிடும், நீங்க வைத்திருக்க பணமும் செல்லாம போயிடும், உங்களுக்கு இருக்கிற எல்லா ஆஸ்தியும் ஒரு நாள் விற்க முடியாம போயிடும். பரிவர்த்தனை கூடாது, உங்க நிலத்தை விற்க முடியாதுன்னு சொல்லிட்டான்னு என்ன வைப்பீங்க, என்ன காசு வாங்குவீங்க? நான் சொல்றேன், இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் நிலையற்றது, இதை கொண்டு நாம் வாழ்ந்து விடலாம் என்று இன்னைக்கு நீங்க நினைச்சீங்கன்னா இதை எதை கொண்டும் நீங்கள் வாழ முடியாது. மறக்காதீங்க, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்ச காலம் வருவதற்கு முன்பாக நான் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், இந்த வசனத்தை இன்றைக்கு பற்றி கொள்ளுங்கள். வசனம் போதிக்கப்படும் போது வாஞ்சியோடு எல்லா கூட்டங்களிலும் எல்லா விஷயங்களிலும் கலந்து கொள்ளுங்கள், எல்லா காரியத்திலையும் கலந்து கொண்டு வசனத்தை கேளுங்கள், இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு பெற்றுக்கொள்ளாத வார்த்தைகள் ஒரு நாள் வரும், அன்றைக்கு எதுவுமே கேட்க முடியாத வரும்போது உங்கள் இருதயத்தில் இருக்கிற வசனங்கள் காப்பாற்றும் உங்களை. நீங்க ஜெபம் பண்றதுக்கு வசனம் கேட்கணும் அவசியம் கிடையாது. நீங்க வசனத்தை உள்ளத்துக்குள்ள நினைச்சு பார்த்தீங்கன்னா, விசுவாசித்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிட முடியும், ஜெபிக்க முடியும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் வைத்திரா விட்டால் ஜெபம் பண்ணவே முடியாது. ஆண்டவரே, என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும்னு சொன்னீங்களே, உடைய சமூகம் எனக்கு முன்னாடி போகட்டும்னு எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? அவர் வாக்கு பண்ணியிருக்கிற வாக்கு தத்தத்திலே வார்த்தைகள் உங்கள் உள்ளத்திலே இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜெபிக்க முடியும், விசுவாசிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, பஞ்சத்தை கட்டிட மாட்டேன்னு சொன்னவர் பஞ்சத்தையும் கட்டிடுவார். அந்த பஞ்சம் அப்படின்னா உங்களை பட்டி போடுற பஞ்சம் கிடையாது. இந்த இருதயத்துல உள்ள இருக்கிற உள்ள மனுஷன் இருக்காங்க, உள்ள ஒரு மனுஷன் இருக்காங்க, இன்னர் மேன். உள்ளான மனுஷனுக்கு என்ன வேணும்னா கர்த்தருடைய வசனம் வேணும். உள்ளான மனுஷனுக்கு இந்த வெளியில் இருக்கிற இந்த சரீர பிண்டமாகிய இந்த உடம்புக்கு சாப்பாடு வேணும், ஆகாரம் வேணும். ஆகாரம் இதுக்கு தேவையான போஷாக்க தரும், பலனை தரும், செலுத்த தரும், அதுக்கு சாப்பிட்றோம். ஆனால் உள்ள இருக்கிற மனுஷனுக்கு என்ன தேவை தெரியுமா? தேவனோடு இருக்கிற உறவு, தேவனை ஆராதிப்பது, தேவனுடைய வசனத்தை கேட்பது, தேவனுடைய வசனத்தினால் உள்ளத்தை நிரப்புவது. இதுதான் அவனுக்கு தேவை. உள்ள எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ, வெளியில ஒல்லியா இருக்கலாம், நோஞ்சா மாதிரி இருக்கலாம், உள்ள ஆவியில இருக்கிற மனுஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான்னா வெளிப்பிரகாரமாய் பார்க்கிற மனிதனை விட உள்ளான மனுஷன் மிக பலமுள்ளவனாக இருப்பான், வெற்றிகரமான மனிதனா இருப்பான். நான் இன்னைக்கு உங்க முன்னாடி வைக்கிற கேள்வி இதுதான். உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் உங்கள் மேல்
உங்களை பரிசுத்தமாக்கி உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி பஞ்சத்தையே உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்கிற கர்த்தர் ஒரு நாள் ஒரு பஞ்சத்தை அனுப்புவார். அந்த பஞ்சம் வசனத்தை கேட்க முடியாத பஞ்சம். அந்த பஞ்ச காலம் எப்போ வரும், எப்படி வரும், எங்கிருந்து ஆரம்பிக்கும், எங்கிருந்து வரும் தெரியாது. ஆனால் நான் சொல்லுவேன் என்னன்னா, அந்த நாளுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் வந்து பிப்ளிக்கலாக இது எந்த காலத்தில் சொன்னது, எப்படிப்பட்ட காலத்தில் மக்களுக்காக எதிர்காலத்தில் சொல்லப்பட்டது அப்படின்லாம் நான் தியானிச்சாலும் பேச வரல. நான் கேட்கறது என்னது, உங்களுக்கு வசனம் கேட்கக்கூடாத கேட்க முடியாத ஒரு சூழல் வந்தால் அந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை இருதயத்தில் வைத்துக்கொண்டு விசுவாசிக்க முடியுமா? முடியும் என்று சொன்னீங்களேன்னு சொன்னால் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு இருக்கிற அந்த கொஞ்ச நாள் இயேசு கிறிஸ்துவ ஆப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே என்னை உண்மை எந்த காரணத்தோடு பிரிக்க முடியாது, வாழ்விலையும் சரி சாவலையும் சரி உங்களோட தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னான். சொன்னோன்னு திரும்பி பார்த்து சொல்கிறாரு, சரிப்பா நீ சொன்னதெல்லாம் சரி, இன்னைக்கு நைட்டு கோழி காலையில் விடியறதுக்கு முன்னாடி கோழி கூவுறதுக்கு முன்னாடி நீ என்ன 3 தடவை மறுதளிப்பேங்கிற. செத்தாலும் கூட சாவேன்னு சொன்னவங்கிட்ட நீ 3 நாள் காலையில் விடியறதுக்கு முன்னாடி நான் 3 தடவை மறுதளிப்பேன்னு சொல்கிறாரு. அவர் சொன்னபடியே 3 தடவை மறுதளிச்சான். மறுதளிச்சக்கப்புறம் அவன் எப்படி கவனிச்சுட்டான், நம்ம செத்தா கூட அவங்களோட சாவுன்னு சொன்ன கட்டுப்படி அநியாயமாக மறுதளிச்சுட்டோமே. என்ன தெரியலன்னா, பேதுருவை பற்றி தேவனுக்கு தெரியும் தெரியல. தேவன் எப்படி தான் சொல்கிறாருன்னா பேதுருக்கிட்ட, பேதுருவே என்னை 3 தடவை நீ மறுதளிச்சாலும் பிரச்சனை இல்லை, நீ ஸ்திரப்பட்ட பின்பாக உன் சகோதரனை ஸ்திரப்படுத்துகிறார். அதாவது நீ உணர்ந்து நீ சீர்படுத்திக்கிட்டு மன கசந்து அழுதான், சரியாயிட்டான். சரியானதுக்கப்புறம் நண்பர்களுக்கெல்லாம் இவன் தான் அடுத்த லீடரு, அவங்களெல்லாம் இவன் தான் ஸ்திரப்படுத்தணுன்றக்காக கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஸ்திரப்பட்ட பின்பு அவளை ஸ்திரப்படுத்துன்னு சொல்கிறாரு. நிறைய சமயத்தில் நம்ம சுய கான்ஃபிடென்ஸ் சொல்லும், நான் செத்தாலும் கூட ஏசப்பாக்க சாவேன், வாழ்ந்தால் ஏசப்பாக்காத வாழ்ந்தேன் செத்தாலும் ஏசப்பாக்காத சாவேன் நம்ம சுயம் சொல்லும். ஆனால் நம்ம எப்படிப்பட்ட ஆளுன்னு தேவனுக்கு தெரியும். எப்படிப்பட்ட சூழலும் என்னெல்லாம் பண்ணுவோன்னு அவருக்கு நல்லா தெரியும். நம்மளை கர்த்தர் நம்புறதில்லை. அவருடைய இரக்கம், அவர் கிருபை கொடுக்கலன்னா அந்த சூழலில் நான் செத்தாலும் பரவாயில்ல இந்த இயேசுக்காக நிற்பேன், நிற்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதே திரும்ப வந்து கேட்குறாரு, அதே இயேசு மீண்டும் அவனை வந்து சந்தித்து திரும்ப கேட்கிறாரு, பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவர் உண்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆமாண்டவர் உண்மை நேசிக்கிறேன். இவர்கள் எல்லாரையும் விட நீ நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாண்டவர் நேசிக்கிறேன். நீ என்னை நேசிக்கிறாயா? திரும்ப கேட்டு புரிஞ்சு போச்சு உனக்கு. இல்லாண்டவரே நீ எல்லாம் உமக்கெல்லாம் தெரியாண்டவரே. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இது நம்மளால முடியாத விஷயம் தெரியும். அவர் கிருபை கொடுக்காவிட்டால் அவரை என்னால் நேசிக்க முடியாது. இயேசுவை நீங்க நேசிக்கணும் அப்படின்னாலே இயேசு நீங்க எப்படி அறிந்து கொண்டீங்க? ஆவியானவர் உங்களுக்குள் இவர்தான் ஆண்டவராகிய இயேசு, இவர்தான் உனக்காக ரத்தம் சிந்தினவர், உன்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி இவர்தான் அப்படின்னு காமிச்சதுனால நீங்க விசுவாசிச்சீங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்க முடியாது, கர்த்தருக்காக வாழ முடியாது. கர்த்தரை மறுதலிக்காமல் வாழணும்னாலே ஆவியானவரை சார்ந்து கொள்ளணும். ஆவியானவரே எந்த சூழ்நிலை மத்தியிலும் இயேசுவை மறுதலிச்சிடக்கூடாது, உறுதியாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. என் சூழல்கள், என் எதிர்ப்புகள், என் சவால்கள் எந்த காலத்தில் இயேசுவை நான் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. எனக்கு பரிசுத்தத்திற்கும் எல்லாவற்றுக்கும் அடையாளமும் அஸ்திவாரமாக இருக்கும் ஒரே ஒருவர் அவர் தான். அவரை விட்டுட்டு என்னால் வாழ முடியாது ஆண்டவரே. என்னை சுத்திகரிக்கிற அந்த கல்வாரி ரத்தத்தை நான் விட்டுட்டு எந்த காலத்தில் விலகிடக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு பற்றி கொண்டான். கர்த்தர் உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை குணமாக்கி உங்கள் மேல் பஞ்சத்தை வரவழைக்க மாட்டார். நான் சொல்லுவேன், அப்படி கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரை விசுவாசித்து வாழுகிறவர்களுக்கு வசனத்தை கேட்க கிடைக்காத பஞ்ச நாள் வந்தாலும் கூட அந்த பஞ்ச நாளிலும் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு உங்களை நினைப்பூட்டு உங்களை திருப்திப்படுத்திக் கொண்டிருப்பார் ஆவியானவர். ஆமென். அப்பயும் நீங்க தனியா இருக்க மாட்டீங்க, உங்களோட ஒருத்தர் இருக்கிறாரு, மொத்த வேதத்தையும் தெரிந்த, இந்த வேதத்தை எழுதுவதற்கு எழுதுகிற எல்லா ஆசிரியர்களுக்கும் கூட நின்று எழுதி கொடுத்த ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் உங்களுக்குள்ள இருந்தால் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்தி கொண்டிருப்பார். பைபிள் இல்லைன்னாலும் கையில் ஒரு வேத வசனத்தினுடைய ஒரு வசனம் கூட உங்கள் கையில் இல்லைன்னாலும் நீங்கள் பட்டினியாக இருக்க மாட்டீங்க, வசனம் கிடைக்காத பட்டினியில் இருக்க மாட்டீங்க. கர்த்தருடைய வசனத்தினால் நீங்கள் போதிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்கள் பிள்ளைங்க போதிக்கப்பட்டிருப்பாங்க. கண்ணில் பார்க்கல, காதில் கேட்கல, ஆனால் மனசுக்குள்ள உங்களுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கிறது சொல்லுகிற நிலைமை வரும். ஒன்றை மட்டும் தான் செய்யுங்க, இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் பயன்படுத்தி
கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கேட்குறோம், அப்படி இதோட முடிச்சுட்டு போயிடுறோமா? இல்லை திரும்ப இந்த செய்திகளை கேட்குறோமா? இதை திரும்ப கேட்டு தியானிச்சு என் வாழ்க்கைக்கு அது என்ன தேவை? அன்றைக்கி நான் கேட்கும் போது பாதி ஞாபகத்தில் இருக்கும், பாதி ஞாபகத்தில் இருக்காது, ஏதோ போயிடுச்சு. ஆனால் திரும்ப உட்காந்து இதுக்குன்னு டைம் எடுத்து கேட்டு தியானித்து அதை உறுதியத்தில் வைத்துக்கொண்டு அதை பற்றி கொண்டு அதை விசுவாசித்து வாழ ஆரம்பிச்சிட்டா, நான் சொல்கிறேன், இதை விட பெரிய காரியங்களை செய்கிறவங்களா இவங்க மாறுவீர்கள். சூழ்நிலைகள் எல்லாம் மாறினாலும், தேசமே மாறினாலும் மாறாதவர்களோடு இருப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். ஆமென். அதை விசுவாசிக்க ஆரம்பிங்க. அதனால சொல்கிறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், மற்ற எல்லாம் கூட கொடுக்கப்படும். கிடைக்காதுன்னே கிடையாது. கர்த்தரை தேடினா எல்லாம் கொடுக்கப்படும். அப்போ கிடைக்கணும்னா கர்த்தரை தேடணும். கர்த்தரை விசுவாசித்து பாருங்க, கர்த்தரை தேடி பாருங்க, கர்த்தரை பற்றி கொண்டு பாருங்க. நீங்க வாழ்கிற விதம் ஆசீர்வாதமா இருக்கும். பார்க்கிற எல்லாருக்கும் முன்பாக உங்களை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டிடாமல் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு உதவி செய்வார்.